எங்கு போய் விழுகின்றாயோ அந்த இடத்திலேயே மரமாகும். தூக்கி எறிந்த எதிரிகள் நீ விருட்சமாய் பறந்து விரிந்து நிற்பதை பார்த்து உணார்ந்து பார்த்து வெக்கி தலைகுனிந்து நிற்கட்டும். இவர் நமக்கு நிச்சயம் உதவி செய்வார் என யாரை நம்பிக்கொண்டு இருக்கின்றீர்களோ அவர் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சாக்கையும் போக்கையும் சொல்லிவிட்டு காரணத்தை சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து தப்பிக்கிறதுக்கு விலகிறதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுப்பார். இந்த வார கிரக நிலைகள் படி இது ஒரு தற்காலிகம். உங்க ராசி பிரகாரம் உங்க கிரக நிலைகள் பிரகாரம் உங்களுக்கு யார் உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கே பிரச்சனை இருக்கு. அவங்க பிரச்சனையை சரி பண்ணி ஒழுங்குபடுத்தி அவங்க தப்பிக்கிறதே பெரும் போராட்டங்கிறப்ப உங்களுக்கு எப்படி உதவி பண்ணுவாங்க? தேவை பொறுமை. இன்னொரு சில தனுசு ராசி பிறந்த நண்பர்களுக்கு யாரே மிக முக்கியமாக மிகப்பெரிய அறிவாளியாக நல்லவர்களாக அதிக புத்திசாலித்தனமாக அறிஞர்களாக நம்பினீர்களோ அவர்களை சுயரூபம் சுய புத்தி உங்களுக்கு இந்த வாரத்தில் தெரியும். நீங்கள் உங்களை சுற்றி நடப்பவைகளை எல்லாம் மறந்துவிட்டு உங்களின் தொழிலிலும் உத்தியோகத்திலும் வேலையிலும் செய்ய வேண்டிய காரியத்திலும் குறிப்பாக வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளைஞர்கள் உங்களை சுற்றி நடக்கும் விரும்பத்தகாத நிகழ்வுகளை எல்லாம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு சிபாரிசின் பேர்ல உதவியின் பேர்ல பெரிய மனுஷனை பெரிய நபர்களை நம்பி தோத்து போயிடுவ, ஏமாந்து போயிடுவ. வளர்ச்சியை நோக்கி நீ நவர்ணம் வந்த பல வருஷம் ஆயிடும், தடைகள் ஏற்படும். அதனால நண்பர்களே, படித்து கொண்டிருக்கும் அல்லது வேலை தேடி கொண்டிருக்கும் நண்பர்களே, சகோதரர்களே, தயவு செய்து உங்களுடைய வேலையை உத்தியோகத்தை நீங்களே தேடி தேடி கடும் உழைப்பை கொடுத்து விடா முயற்சியை கொடுத்து செழிக்காத மனதோடு தேடுங்கள். அப்படி தேட ஆரம்பித்தீர்கள் என்றால் வருகின்ற வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து, அதாவது வருகின்ற 15/5/2025 உங்களுக்கு சாதகமாக நல்ல வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு, வருமான வாய்ப்பு உருவாகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும். யாருக்கிட்டையோ சொல்லி வச்சுட்டேன், அவங்க எனக்கு சிபாரிசு பண்ணுவாங்க, அவங்க எனக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க, இந்த எண்ணத்துல ஏமாந்து போய் மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா யாரை நம்புனீங்களோ அவங்க உங்களை ஏமாத்துவாங்க. அதுக்கப்புறம் நீ முயற்சி எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணி பல வேலை செஞ்சு நீ தேட ஆரம்பிச்சது கிரக நிலைகள் மாறி போய்விடும். காலம் தகுந்த நேரத்தில் காலத்தை நீ பயன்படுத்த கற்றுக்கொள். 15ஆம் தேதி வைகாசி 1ஆம் தேதியிலிருந்து 9க்குரிய சூரியன் ராசிக்கு உத்தியோகம், கௌரவம், அந்தஸ்து ஸ்தானமான 6ஆம் பாவத்தில் உத்தியோக ஸ்தானத்தில் அடுத்த ஒரு மாதத்துக்கு வைகாசி 30 நாள் முடிகிற வரைக்கும் 6ஆம் பாவத்தில் தான் உட்கார்ந்துட்டு இருக்கும் சூரியன். 6க்கு உண்டான சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்துல உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துல சனீஸ்வரனுடைய நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கிறது. வருகின்ற 15/5/2025 தேதியிலிருந்து உத்தியோகமாகட்டும், தொழில் வளர்ச்சியாகட்டும், பொருளாதாரம், பூர்வீகம், சொத்து, எந்த விஷயமாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், மேற்படிப்பாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த முயற்சியின் பேர்ல மட்டும்தான் வெற்றியை தரும். உங்களுடைய சொந்த உழைப்பின் மூலம்தான் வளர்ச்சி அடையும். வாய்ப்பு நிறைய வந்திருக்கு. அரசு வேலைக்காக அல்லது தனியார் வேலையாக இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு கோர்ஸை எடுத்தால்தான் அந்த வேலை கிடைக்கும் என்ற நிலையில் உள்ள தனுசு ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளே, இந்த காலகட்டத்தில் வருகின்ற 15ஆம் தேதிக்கு அப்புறம் படிப்பதற்கு முயற்சி எடுத்தால் அற்புதமான மார்க் வாங்கி ஜெயிச்சிருவீங்க, வெற்றி பெறுவீங்க. முயற்சி எடுங்க. வடமேற்கு அல்லது வடகிழக்கு திசையில கோச்சிங் சென்றோ அல்லது உங்களுக்கு ஆதரவு உதவி தரும் திசையாக அமையும் முயற்சி செய்யுங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு அமர்வதால் நன்மைகளும் இருக்கு,
நண்பர்களின் உதவியும் பெரியோர்களின் உதவியும் நிச்சயம் கிடைக்கும். இது எல்லாமே எப்போ கிடைக்கும்? 23/6/2025 தான். இப்போ நம்பி ஏமாந்து தான் வந்திருக்கு. உங்களுடைய அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேணும், அம்மாவோடைய ஆரோக்கியத்திலையும் கவனம் வேணும், உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதி முக்கியமாக கவனம் வேணும். வயிறு சம்பந்தமாக, குடல் சம்பந்தமாக, இழப்பு, மூச்சு வாங்கிறது, இப்படி சில பிரச்சனைகள்லாம் காட்டும். காரணம் சனீஸ்வரன் உத்திரட்டாதியோட நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு போக போகுது வக்கரகதியில். அப்படி போனால் சனீஸ்வரன் பேச்சு, உணவு கூழல், மூச்சு கூழல் சம்மந்தப்பட்ட நட்சத்திர சாரத்தில் வலுவாக போகிறப்ப இந்த சிக்கல்கள்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையை காட்டவே செய்யும். இந்த ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா வருமானத்தில், வேலையில், நீங்கள் பேசுகிற பேச்சில் இதில் பிரச்சனையை உருவாகும். குடும்பத்தில் பூர்வீக சொத்து, பரம்பரை சொத்து, அண்ணன் தம்பி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து மனவளத்தில் கொடுக்கும். அதனால நீங்கள் இதுக்கு பரிகாரம் ஒரே ஒரு பரிகாரம் தான். நேராக ஒவ்வொரு பூச நட்சத்திரம் வரும் அன்னைக்கும் வடலூர் வள்ளலார் கோவிலுக்கு சென்று மேட்டுக்குப்பங்கிற பகுதிக்கு சென்று அங்கே உலகம் பூரா இருக்கிற வள்ளலார் அமைப்புகள் அன்னதானம் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் உங்களால் முடிந்த உடல் ரீதியான சேவை, உழைப்பு, வர மக்களுக்கு நீங்கள் சாப்பாடு பரிமாறலாம், சுத்தம் பண்ணலாம், ஏதாவது ஒரு வேலை செய்யலாம். இதை தவறாமல் மாதம் பூச நட்சத்திரத்தன்னைக்கு வடலூர் வள்ளலார் கோயிலுக்கு போய் இதை செஞ்சுட்டு வள்ளல் பெருமான் ஜோதியான அந்த அறைக்கு சென்று 1 மணி நேரம் அவரை நினச்சி உங்களோட கஷ்ட நஷ்டத்தை பூரா, மன குமரல்களை பூரா கொட்டிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு திரும்பிடுங்க. இதை தொடர்ந்து செய்யுங்க. செஞ்சுட்டு வர எவ்வளோ நாளைக்கு செய்யணும்? 2026 மே அல்லது ஜூன் வரைக்கும் செய்கிற மாதிரி வரும். ஏன்னா சனீஸ்வரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து வெளியே வர வரைக்கும் இதை செய்யணும். இதை செஞ்சு பாருங்கள். குடும்பமும் சரி, தொழிலும் சரி, ஆரோக்கியமும் சரி, அனைத்தும் சரி விடுபட்டு, சனீஸ்வர பிடியிலிருந்து விடுபட்டு நீங்கள் ஆசைப்பட்ட நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். நீங்கள் மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்திருந்தா வருகின்ற 11ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் நல்ல நாட்களாக, சாதகமான நாட்களாக உள்ளது. நீங்கள் போராடும் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்திருந்தால் வருகின்ற 12ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் சாதகமான நல்ல நாட்களாக உள்ளது. நீங்க உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் பிறந்திருந்தால் வருகின்ற 11ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் நல்ல நாட்களாக வந்துள்ளது. பொதுவாக தனுசு ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரத்தில் நம்பி இருக்காமல் உங்களுடைய கடமையை, உங்களுடைய வேலையை, உங்களுடைய முயற்சியை நீங்களே சுயமாக சிந்தித்து முடிவு இந்த காரியத்தை சாதித்து கொண்டால் வெற்றி, அடுத்தவரை நம்பி இருந்தால் தோல்வி. வாழ்க வளமுடன். வணக்கம்.